இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டுக்கு 3வது ரெசிபி சொஜ்ஜி போலி, தேங்காய் பூர்ண போலி, ரெண்டும் மிக்ஸ் பண்ணின போலி. இது நீங்கள் எண்ணெயிலலாம் பொரிக்க வேண்டாம், அப்படியே தோசைக்கல்ல போட்டு வாட்டி எடுக்க வேண்டியதுதான். 3/4 டம்ளர் மைதா மாவு, 3/4 டம்ளர் கோதுமை மாவு. 3/4 டம்ளர்னாக்க 150 ml. இப்போ கோதுமை மாவு போட்டுக்கிறேன், மைதா மாவு போட்டுக்கிறேன், ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன், ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கலந்துக்கிறேன். நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுக்கிறேன், ஏன்னா பசையும் போது கையில் ஒட்டாமல் இருக்கும். நெய்யும் விட்டுக்கலாம். தண்ணியை தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க, அப்படியே விட்டுவிட வேண்டாம். ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு தான் நல்லா பிசைஞ்சுக்கணும். அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்க. அவ்வளோதான். மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு நல்லெண்ணெயை தடவி வச்சிடுறேன். அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயே நான் பூர்ணம் பண்ணிக்கிறேன். இப்போது ரவா கேசரி பண்ணிக்க போகிறேன். ரவா கேசரிக்கு ரவை 1 டம்ளர், 1/4 டம்ளர் சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ரொம்ப நெய் வேண்டாம், 1 டீஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிண்டா போகும். இந்த போலிக்கு தேங்காய் பூர்ணமும் உண்டு. தேங்காய் பூர்ணத்துக்கு 3/4 டம்ளர் வெல்லம், 1 டம்ளர் தேங்காய். 1 டம்ளருங்கிறது 200 ml. இதுக்கும் ஏலக்காய் பொடி உண்டு. தேங்காயை திருகிட்டு பல்ஸ் மூடில் ஒரு சுற்றிக்கோங்க, அப்போ தான் ஈவனாக இருக்கும் தேங்காய். ரவா கேசரிக்கு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 2 டம்ளர் தண்ணியை விட்டு கொதிக்க விடுங்க. இந்த பக்கம் கேசரி பண்ணிக்க போகிறேன். முதல்ல ரவையை வறுத்துக்கிறேன். நல்லா செவக்க வறுத்துக்கோங்க, அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும். ஒரு சிட்டிகை கேசரி பவுடர் போட்டுக்கிறேன். செவந்துடுத்து. 2 டம்ளர் வெந்நீர் வச்சுட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி தட்டாமல் இருக்கணும்னா 2 டிப்ஸு. ரவையை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க, அந்த பக்கம் வெந்நீரை வச்சுட்டு வெந்நீரை விடுங்க. ரவையில் வெந்நீரை விடுங்க, வெந்நீரில் ரவையை விடாதீங்க, கட்டி தட்டவே தட்டாது. உப்புமாவுக்கும் இதே டிப்ஸ் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா, அவங்க சொல்லி கொடுத்தா. ஜாஸ்தி நெய்யை விடாதீங்க, கொதன்னு போகக்கூடாது, ட்ரையாகவே இருக்கணும். சர்க்கரையை போடுறேன். கெட்டியாக பண்ணிக்கணும், அப்போ தான் பூர்ணம் உள்ளே வச்சு நம்ம இடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். சர்க்கரையை போட்டோன்னு கொஞ்சம் இலகிக்கும், சர்க்கரை கேரமலைஸ் ஆகும், மெல்ட் ஆகும். ஏலக்காய் பொடியை போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும், மாறினா இன்னும் இறுகிக்கும். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சொஜ்ஜி போலிக்கு கேசரி பூர்ணம் ஆற இன்னும் இறுகின்றும். தேங்காய் பூர்ண ஆரம்பம் 3/4 டம்ளர் வெல்லம் சீவி எடுத்துட்டு இருக்கேன். வாட்டர் 2 டேபிள் ஸ்பூன். வெல்லம் கரைஞ்சி எடுத்து வடிகட்டிட்டு வரேன். தேங்காய் தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும். இதுக்கும் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி. தண்ணி ஆல்மோஸ்ட் வத்திடுத்து, இன்னொரு 30 செகண்ட்ஸ். தண்ணியெல்லாம் வத்திட்டு கெட்டியாக பார்க்குறது. இந்த ப்ராசஸ் 3 to 4 minutes ஆகும். இது அப்படியே வச்சேன்னாக்கா இன்னும் நல்ல கெட்டி ஆகிடும். போரும் கெட்டி ஆகிடும். கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். தேங்காய் பூர்ணமும் ரெடி. ரவா சொஜ்ஜியும் தேங்காய் பூர்ணமும் 2 கலந்துருக்கு, அதனால் ரொம்ப நல்லா இருக்கும். ரவா கேசரி தேங்காய் பூர்ணம் மிக்ஸு 2 நல்லா கலந்து பிசைஞ்சினாச்சு. அழுத்தி வெண்ணுன்னு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிறேன். அஞ்சு போலி பண்ணி காமிக்கிறேன்.
இதே தான் இந்த சொஜ்ஜி அப்பம்லாம். நீங்கள் வேணுன்னா எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இதில் 25 போலி வரும். கோதுமை மாவு மைதா மாவு 2 மணி நேரம் ஊறி எடுத்து நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இன்னொரு வாட்டி இப்போ தேய்ச்சி பசஞ்சுக்கிறேன். இந்த சைஸுக்கு அதையும் உருட்டிக்கிறேன். எதில் வேணாலும் பண்ணலாம். பிளாஸ்டிக் ஷீட் இருந்ததுன்னா பிளாஸ்டிக் ஷீட்டில் பண்ணுங்க, இல்லை இலை இருந்ததுன்னா இலையில் பண்ணலாம். நாங்கள் இந்த டெப்லான் ஷீட்டில் பண்ணுறோம். எண்ணெயை தடவிக்கிறேன். கொழக்கட்டைக்கு சொப்பு பண்ணுறாப்புல பண்ணிக்கோங்க. பூரணத்தை உள்ளே வச்சுட்டு பொட்டலம் மாதிரி 4 பக்கத்தையும் நல்லா மடித்து நல்லா சீல் பண்ணுங்க. கிராக்கே இருக்கக்கூடாது. பூர்ணம் வெளியில் வந்துடும். நல்லா சீல் பண்ணுங்க. கொஞ்சம் எண்ணெயை கையில் தொட்டுக்கோங்க. அப்படியே வச்சு தட்டிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி தட்டிக்கும். கொஞ்சம் லீக் ஆகும். இதெல்லாம் நார்மல், டோன்ட் வரி. லீக் ஆகணும். கொஞ்சம் எண்ணெயை தடவைக்குங்க. எடுக்கிறதுக்கு வாகா இருக்கும். ஈஸியாக வந்துடும் பாருங்க. இதுதான் சொஜ்ஜி போலி. இதுதான் தேங்காய் பூரன் போலி. ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான். சீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. நாங்கள் பண்ணலை. கொஞ்சம் லீக் ஆன மாதிரி இருக்குது. டசன்ட் மேட்டர். சொஜ்ஜி அண்ட் தேங்காய் பூரணம் சேர்த்த போலி ரெடி ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன். கொஞ்சம் ஆயில் தொட்டுன்ட்டு அப்புறமா தட்டுங்க. எட்ஜை நல்லா அமைக்கி விட்ருங்க. அஞ்சு போலி பண்ணியாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரவா கேசரி பூர்ணம் ப்ளஸ் தேங்காய் பூர்ணம் போலி ரெடி ஃப்ரம் தூல் கபூர் கிச்சன். சொஜ்ஜி அப்பன்னு சொல்லலாம், போலின்னு சொல்லலாம். நீங்கள் வேணா எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக பண்ணி பாருங்க. இந்த போலியை பண்ணி 4-5 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. நாங்கள் எடுத்துட்ட மேல் மாவுக்கு
10 போலி வந்தது, ஒரு போலி ஸ்வாஹா, பாக்கி 9 இருக்குது. பூர்ணத்தின்படி பார்த்தா 20 போலிக்கு வரும். அந்த பூர்ணம் 10-15 நாளைக்கு இருக்கும். போலி பண்ணிட்டேன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, 4 நாள் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ, பாய், ஜெய் ஹிந்த்.